என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. வருடக்கணக்காக நடைபெறுகிறது. மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், அதன் பலனை எய்துகிறார்கள், மற்றவர்களுக்கும் ஆசிரியராக இருந்து கற்றுத்தருகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களால் நம்ம அரங்கிற்கு பழனிச்சாமி MA ML BSc யோகா, வயது 26, பத்ம மயூராசனம் செய்ய போகிறார்கள். அதே போன்று சந்திரேஷ், அவர் குளத்தூரில் JCMS ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறார். அவர் வட்டேனாசனம் போட போகிறார். என் அருமை பெரியவர்களே, என் அருமை சீடர்களே, நீங்கள் இப்பொழுது உங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு உங்களுக்குரிய ஆசனங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். நேர நிமிரு. மயூராசனம் செய்வதே அரிது, பத்மாசனம் செய்வதும் கஷ்டம். பத்மாசனம் போட்டு மயூராசனம் செய்வது மிக மிக கடினம். ஒரு லாயர், ஒரு யோகாசன ஆசிரியர், அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அதோடு என்னுடைய பயிற்சி அறையில் 5 ஆண்டுகளாக யோகாசன ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீங்கள் அப்படியே இடது பக்கம் திரும்புங்க. செய்யுங்க. மயூராசனம், வட்டேன ஆசனம். நல்ல நிமிரணும், நிமிர்ந்து பழகணும். கொஞ்சம் கொஞ்சமாக காலை கொஞ்சம் முன்ன தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா நீ நிமிரலாம். அந்த காலை முன்ன அப்படி பாரு, இப்போ நிமிரலாம். நிமிரு. மயூராசனம், பத்ம மயூராசனம் முழுமையாக செய்கிறார். டைஜஸ்டத்துக்கு இதை விட அற்புதமான ஆசனம் வேறு எதுவுமே கிடையாது. என்டையர் வயிற்றில் அமுங்குது, ப்ரெஷர் கொடுக்கு. அங்கே உள்ள எல்லா உறுப்புகளும் வேலை செய்தே ஆகணும். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, பேங்க்ரியாஸ், எல்லா உறுப்புகளும் வேலை செய்தே ஆகணும். கல்லடைப்பு இருந்தால் அந்த ஆசனம் பண்ணிங்கன்னா கல் தானாக வெளியே வந்துடும் யூரினோட. அதுக்கு தனியாக ஆப்ரேஷன் பண்ணி கல் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. கலை, இந்த ஆசனத்தை கலை. அப்படியே என்ன பார்க்க திரும்ப. ஆசனத்தை பண்ணு. முதல்ல வலது கால், அப்புறம் இடது கால். பல கோணங்களில் இந்த ஆசனம் செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்க்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நிமிரு. மயூராசனத்தை முழுமையாக செய்கிறார்கள். காலைல 6லேருந்து 9, அப்புறம் ஆஃபீஸ் போயிடுவார். ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து அப்புறம் சாயங்காலம் 5லேருந்து 9. 5 ஆண்டுகளாக யோகாசன ஆசிரியராக இருந்து வக்கீல் பணியையும் யோகாசன ஆசிரியர் பணியையும் அவர் செம்மையாக செய்கிறார்கள் என்றால் இந்த ஆசனம்தான் அவர்களுக்கு கை கொடுக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கால் மாற்ற. இன்னொரு தடவை செய்யுங்க. ஆரம்ப கட்டத்தில் 2 கால்களையும் யாராவது பிடித்து உதவி செய்யலாம். கொஞ்ச நாளைக்கு அப்படி நிப்பாட்டினோம்னா அப்புறம் தானாக தனியாக நிற்க ஆரம்பிச்சிடும். பேலன்ஸ், 2 பக்கமும் பேலன்ஸ் கீப்பப் பண்ணணும். அப்போ தான் இந்த ஆசனத்தில் இருக்க முடியும். இறக்கு.
சரி, அப்படியே நேரே உட்காந்து பத்மாசனத்துக்கு போங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள், கடினமான ஆசனங்களும் கூட. இவ்வளோ அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். அது ஒரு லாயர் கோர்ட் வேலையும் பார்த்து கொண்டு காலை மாலையும் யோகாசன ஆசிரியராகவும் இருந்து கொண்டு தனியாக பிஎஸ்சி எம்எஸ்சி யோகாவில் படித்து அதில் ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறார். அதற்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு இந்த யோகாசனம் தான் கை கொடுக்கின்றது. 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தியை யோகாசனம் தரும், கொடுக்கும். அது மட்டுமல்ல, பொருளை தரும், நினைத்த காரியங்களில் வெற்றி பெற முடியும், பதவிகள் கிடைக்கும், நினைத்ததே நினைத்த மாதிரி நாம் முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு வந்துவிடும். மனிதர் சமுதாயத்திலிருந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் நமக்கு கிடைத்துவிடும். ஆகவே இவ்வளவு அற்புதமான நமக்கு பலன் தரக்கூடிய ஆசனங்களை நாம் எல்லோரும், சிறுவர்கள் பெரியவர்கள் அரசு அதிகாரிகள் எல்லோரும் பழகி தாங்கள் எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.